ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி கச்சேரி சாங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1 மினிட்ல லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் சொல்லியிருப்பார், யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதிரடியாக வந்து டான்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட ஐகானிக் டான்ஸ் நம்பர்ஸோட சாங்ஸை தான் வந்து அனிருத் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அச்சுவினோத் அவர்கள்ட்ட. ஸோ அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா, தளபதி அவர்கள் வந்து இது வந்து என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே லாஸ்ட் டைம் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தளபதி கச்சேரி சாங் வந்து 3 நாள் நாங்கள் வந்து ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரி ஓகே லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு தளபதி வேறு லெவலில் டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த ஐடியாவை அனிருத் அவர்கள்கிட்ட சொன்னேன். அவர் வந்து உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கம்போஸ் பண்ணார். அது நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் தளபதியோட ஐகானிக் டான்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஜஷன் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அந்த சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆடியோ நிறுவனம் வந்து 1.5 crores வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து இதை போய் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஓகே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்த க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த 1.5 மினிட் டான்ஸையும் 1.5 மினிட் மியூசிக் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அச்சுவினோத் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து 1.5 crore கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா படத்தோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட அந்த 1.5 minutes டான்ஸ் தான். வேறு லெவலில் எனர்ஜியை காமிச்சிருப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்டம் போட்டிருப்பார். ஹோல் தேட்டரே வந்து டான்ஸ் ஆடினுச்சுன்னா அது வந்து செம்மையாக இருந்துச்சுன்னா தளபதி கச்சேரிக்கு தான். ஸோ தளபதி கச்சேரியோட வீடியோ பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் ஆன தளபதி கச்சேரிக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார் தளபதி. வேறு லெவல் டான்ஸ் அந்த லாஸ்ட் 1.5 minutesக்கு. அது இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட கடைசி படம்னால ப்ரொடியூசருமே அதுக்கு வந்து ஒரு மறுபேசி தெரியாமல் அதுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்தது இன்னுமே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பல விஷயங்களை வந்து தாண்டி தான் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அந்த டான்ஸ் நம்பர் செம்மையாக இருந்துச்சுக்க. வேறு லெவல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு தளபதியோட டான்ஸை பார்க்கறதுக்கு. அவர் வந்து அவ்வளோ வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி படத்தோட எண்டு ரெட் கார்டு ஐடியா வந்து எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே இல்லை, ஷூட்டெல்லாம் முடிஞ்சது, ஃபைனலாக எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் அது தோணுச்சு. ஸோ அதனால் வந்து தளபதிக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை தான் பண்ணோம். அண்ட் அதே சமயம் இது தளபதியோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஹிண்டுமே அச்சுவினோத் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் படம் நான் நினச்சிட்டு பண்ணல, தளபதியோட முதல்வர் ஆனதுக்கப்புறம் தளபதியோட ஃபஸ்ட்டு படமாக நான் நினச்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து என்னதுன்னு சொல்கிறதுன்னு தெரில. சின்ன ஹோப்பாக இல்லை படம் வந்து நடிக்க போகிறாரா அந்த மாதிரி சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரில. அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். பட் ஆனால் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அச்சுவினோத் அவர்கள். அதை ஷேர் பண்ணதை கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து எதிர்பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 100% எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தளபதி வேறு மூணில் போயிருக்காரு. மக்கள் சேவையில் கம்ப்ளீட்டாகவே இறங்கியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான். அதேமாரி நடக்குது அப்படின்னா வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா தளபதி வந்து தெளிவாக முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அதே மீறி பண்ணுவார் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவர் சொன்னது வந்து ஹோப் எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.